மக்களுடைய ஆதரவு எப்படின்னு இருக்கு? நீங்க மக்களை சந்திக்கல, எந்த திட்டத்தையும் நிறைவேற்றணும்னு அதிமுக வேட்பாளர் சொல்லியிருக்காரு. திருச்சி கிழக்கு சட்டமன்றத்திலே மீண்டும் என்னை வேட்பாளராக நிறுத்திய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன். யார் என்ன குறை சொல்கிறார்கள் என்பது எனக்கு தேவையில்லை. என்னுடைய தொகுதி மக்கள் என் மீது வைத்திருக்கிற அந்த அளவு கடந்த அன்பும் பாசமுமே அந்த பதிலுக்கு அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். ஏனென்றால் 5 வருட காலம் ஒவ்வொரு தொகுதி மக்களுடைய இன்ப துன்பங்களில் மட்டுமல்ல, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களால் கொண்டு வந்திருக்கிற திட்டங்களை கொண்டு போய் தொகுதி மக்களிடம் சேர்த்திருக்கிறேன். அது அவர்களுக்கு தெரியும், பயனாளிகளுக்கு தெரியும். இதுபோன்ற பாரதிய ஜனதா அவர்களோடு கூட்டு சேர்ந்து இந்த மக்களை மதத்தின் பெயரால் அளிக்கிற சக்திகளுக்கு உறுதுணையாக இருந்து அவர்கள் பேசுகிற கருத்துக்களுக்கு நாங்கள் பதிலளிக்க விரும்பவில்லை. மக்கள் பதிலளிப்பார்கள். காந்தி மார்க்கெட்டில் இடம் மாற்றக்கூடாதுன்னு தொடர்ந்து ஒரு கோரிக்கை இருக்குது. காந்தி மார்க்கெட்டில் இடம் மாற்றக்கூடாது என்ற பதிலை ஏற்கனவே சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் உறுதியோடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் உறுதியிட்டு சொல்லியிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் காந்தி மார்க்கெட் மாற்றப்படாது என்று தீர்மானமே போட்டிருக்கிறோம். சார், நீங்கள் கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்திலேருந்து நிற்கிறீங்க. விஜய் இத்தனை வரைக்கும் விஜய்னு சொன்னவர் எலெக்ஷனில் நிற்கிறவங்க ஜோசப் விஜய்னு சொல்லியிருக்காரு. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நிற்கிறேன். நான் கிறிஸ்தவராக சிறு வயதிலிருந்து அந்த மத கட்டுப்பாடுகளுக்கு இருந்து இன்றைக்கு பொதுவானவனாக இருந்து பல்வேறு மதத்தின் உங்களுக்கும் அரவணைக்கின்ற பண்பு எனக்கு உண்டு. திடீரென்று நான் கிறிஸ்தவராக மாறியதில்லை. இதுவரைக்கும் அவர் விஜய் என்று சொல்லியிருக்கிறார், இப்போது ஜோசப் விஜய் என்று சொல்லியிருக்கிறார் என்பதை குறிப்பிட்டு நீங்கள் பேசுகிறீர்கள். மக்கள் தீர்வு செய்வார்கள். கிழக்கு விஜய் டெபாசிட் வாங்குவார் நினைக்கிறீங்களா சார்? நான் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்று உறுதியிட்டு சொல்கிறேன். அதிமுக வேட்பாளர் கிழக்கு தொகுதியிலிருந்து எந்த பணியும் நடக்கல, பராமரிப்பு இல்லை, மாநாட்சியோட பராமரிப்புன்னு சொல்லி சொல்லிட்டு கண் ஆபரேஷன் பண்ண சொல்லுங்கள். நன்றி.